2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாம் பிஸி ஆயிட்டோம். திருப்பி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் மன்னிச்சு விட்டுருங்க. திருப்பி நாங்க வீடியோ இப்போ நியூ இயர்லேருந்து இப்போ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து T20 வேர்ல்ட் கப்போட இந்தியன் டீம் ஸ்குவாடை ரிவ்யூ பண்ண போறோம். ஸ்குவாடை நான் படிச்சிடுறேன் அப்படியே. சூரியகுமார் யாதவ் கேப்டன், அப்புறம் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, அர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா. இதுல புது இன்க்ளூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன். அப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து நம்ம வைஸ் கேப்டன் சுப்மன் கில் இல்ல டீம்ல. கம்பீர் வந்து எவ்வளவு பெரிய கில் ஃபெட்டிஷ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து ஃபார்மை கன்சிடர் பண்ணி கில்ல டிராப் பண்ணிட்டு மூவ் ஆனதே வந்து ஒரு பெரிய வின் தான். சந்தோஷமான விஷயம். அதே டைம் டீமுக்கு ரொம்ப நீடான மூவ். ஒரு வழியா ஃபைனலாக எடுத்துட்டாங்கிறப்போ ஹாப்பியா இருக்கு. சரி, ஓகே. புது இன்க்ளூஷன் வந்து இஷான் கிஷன் பத்தி சொல்லுங்க. ஜிதேஷ் சர்மா நல்லா தான் பண்ணாரு, ஹார்ட் லக். ஆனா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இஷான் கிஷன் வந்து நல்ல பிக் தான். அவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு. இப்போ வந்து ரஞ்சி டிராஃபிலையும் ரன்னு, அப்புறம் வந்து விஜய் ஹசாரே டிராஃபிலையும் ரன் அடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இஷான் கிஷான் கொண்டு வந்தது ஒரு நல்ல மேட்ச்லயே அவங்க டீம் தானே ஜெயிச்சது. ஆமா. கேப்டன்சில தான் ஜெயிச்சிச்சு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா பேக்கப் ஓப்பனர் பிளஸ் விக்கெட் கீப்பர். அது இன்னொன்று அடிஷ்னல் ப்ளஸ் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர. அதுவும் இல்லாமல் ஓப்பனிங்கும் இறங்குவார், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் இறங்குவார். ஸோ யாருக்கு பேக்கப் வேணும்னாலும் இஷான் கிஷான் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்ல பிக்னு நினைக்கிறேன். இப்போ திலக் வர்மா வர இன்ஜுரி சர்ஜரின்னு இருக்காப்புல. ஸோ திலக் வர்மாக்கு மேலே பதிலாக விளையாடுறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. இஷான் கிஷன் அவங்க மோர் ஆஃப் மிடில் ஆர்டரா பாக்குறாங்களா, பேக்கப் ஓபனரா பாக்குறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. அப்போ உள்ள கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே அதே தான். மிடில் ஆர்டர்னு நினச்சிருந்தா ஜிதேஷ் சர்மாவே வச்சிருக்கலாம். ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பட் அவங்களோட அவங்க தாட் படி என்னன்னா இஷான் கிஷான் ஓப்பனிங் ப்ளஸ் மிடில் ஆர்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர். ஸோ மல்டிபிள் ஆப்ஷனா பாக்குறாங்க. ஆமாம், அதனால இப்போ திலக் வர்மாக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா திலக் வர்மா ஆட மாட்டாங்கன்னு நிறைய சோர்ஸஸ் சொல்றாங்க. யார் ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருப்பா? மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பான்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் என்ன திங்க் பண்ணுறேன்னா ஸ்ரேயஸ் ஐயர். பட் கம்பீருக்கு ஒரு அடிச்சது லக்கு அப்படின்னு சொல்லிட்டு கில்ல திருப்பி உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சாலும் உட்கார வைப்பார். ஸோ இப்போ இந்தியன் டீமே ஒரு அன்பிரிடிக்டபிள் இந்தியன் டீம் தான் இருக்குது. ஸோ சர்ப்ரைஸ்ல கில்லு வரான்னு சொல்ற நீ. திலக் வர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்ரேயஸை கொண்டு வந்தால் தான் டீம் பேலன்ஸ் உடையமா இருக்கும். கில்லெல்லாம் கொண்டு வந்தால் கில்லு மிடில் ஆர்டரில் T20 ஆடினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் ஓப்பனிங் ஆட மாட்டாங்க. கில்லு வந்தானா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சஞ்சு சாம்சன் உட்கார வச்சுட்டு இஷான் கிஷனை மிடில் ஆர்டர் ஆரம்பிச்சு அப்படியே A+B² ஃபார்முலா போட்டுருவாங்க. அது ஸ்ட்ரைட்டாகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் டீமில். இன்னொன்று என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயர் யோசிப்பாங்கன்னா 2022 தான் லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு விளையாடுற T20. ஸோ அதெல்லாம் ஆனா இப்ப IPL நல்லா பண்ணிருக்காரு. அது ஒண்ணு இருக்கு, கன்சிடரேஷன் எடுத்து பார்ப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேரா இருக்கணும்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரை உள்ள கொண்டு வரணும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஜெய்ஸ்வால் ஒரு மிஸ் அவுட் நீ சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து ருத்துராஜ் கைக்வாட் இப்ப T20 செட்டப்ல கிடையாது. பிளஸ் வந்து பவுலிங்ல மிஸ் அவுட்னு பார்த்தா வந்து இவன் சிராஜை கன்சிடர் பண்ணல. வேற யாரும் இல்லை, தெளிவாக தெரிஞ்சிச்சு. அர்ஷதீப் சிங்கும் பும்ராவும் தான் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனாக வந்து ஹர்ஷத் ராணா வச்சுருக்காங்க. சரி, வைஸ் கேப்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு திருப்பி அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க, கில்ல தூக்கிட்டு. இந்த வைஸ் கேப்டனுங்கிறது தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்தவரையும் வைஸ் கேப்டனுங்கிற ஒரு பொசிஷனே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லை. அது இந்த கல்ச்சர் வந்து ரீசெண்டாக இந்தியன் டீமுக்குள்ள வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். வைஸ் கேப்டனுங்கிற கல்ச்சர், பிளேயர் பக்கத்துல வைஸ் கேப்டன் போட்டு வைஸ் கேப்டனுங்கிற பொசிஷனே தேவையில்லை என்னை பொறுத்தவரையும். ஓகே, பிளேயிங் 11 பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 சொல்லுங்க. உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா வித் சஞ்சு சாம்சன், 1 டவுன் வந்து திலக் வர்மா, 2 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷதீப் சிங். இஃப் செகண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேணும்னா குல்தீப் யாதவ், இல்லை தேர்ட் ஒரு சீமர் வேணும்னா ஹர்ஷத் ராணா.
எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஷித் ராணா, சிவம் துபே ஆடுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவங்க 3 ஸ்பின்னர எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா, அவங்க சிவம் துபே வந்து ஒரு பவுலரா தான் பார்க்குறாங்க. இன்னொன்னு ப்ளஸ் என்னன்னா, நம்ம ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு வந்து ஒரு பவுலர் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா, பும்ரா பிளஸ் ஹர்ஷதீப் சிங் வந்து 12 ஓவர் ஆயிடுச்சு. பிளஸ் இன்னும் 2 ஓவர் உனக்கு 2 ஸ்பின்னர் குடுத்துடுறாங்க. பிளஸ் வந்து உனக்கு இன்னொரு அடிஷனலான ஒரு பவுலர் தேவையா? ஒரு ஃபுல் டைம் பவுலர் குல்தீப் யாதவ் எடுப்பாங்கங்கிறது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. குல்தீப் யாதவுக்கு அவங்க சான்ஸ் குடுக்குறது கம்மி தான் நான் நெனைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்தாலே 8 ஓவர்ஸ் ஷூரா பிளாக் ஆயிடும். அதுக்கப்புறம் பும்ரா ஒரு 12 ஓவர்ஸ். எப்படி பார்த்தாலும் 12 ஓவர்ஸ் அடிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் பிளஸ் ஹார்திக் பாண்டியா பிளஸ் இவங்க தான் இருப்பாங்க. இவன் ஓவரில் அடிச்சாலும் விக்கெட் தான் போகும். ஸோ ஷூரா 12 ஓவர்ஸ் வந்து கண்டெயின் பண்றதுக்காக பிளான் இருக்கும். பிளேயிங் 11 அபிஷேக் சர்மா, சாம்சன், ஸ்கை, திலக், ம். பாட்யா, திலக்கார் சேவை செய்யணும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. சர்மா, சாம்சன், ஸ்கை, திலக், பாண்டியா, துபே, அக்ஷர், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப், இன்னும் ஒரு ஆறு எய்தர் ஒன் ஆஃப் குல்தீப் ஆர் குல்தீப் ஆர் ஹர்ஷித் ராணான்னு சொல்றேன். ம். ம். இங்க இவங்க வந்து அஷ்டதீப்ப வந்து பிரிஃபர் பண்ணுவாங்களாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. பிரிஃபர் பண்ணணும் என்ன பொறுத்த அளவுக்கு. அஷ்டதீப் தான் நம்பர் 1 பவுலரா நம்ம டீம்ல வந்து அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்தது. அஷ்டதீப்ப பிரிஃபர் பண்ணுனாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 2 ஃபாஸ்ட் பவுலர் போதும்னு நெனைக்கிறேன். உனக்கு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே அவங்க கிட்ட இருந்து உன்னால மினிமம் 6 ஓவர்ஸ் எடுத்துற முடியும். 6+8 உனக்கு இங்க வந்துருது. நம்ம வந்து 3 ஸ்பின்னிங் வாஷிங்டன் சுந்தர் டைரக்ட் பேக்கப்னே வச்சுக்கலாம் அக்ஷர் பட்டேலுக்கு. தேவைன்னா மட்டும் தான். ஷூரா பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷதீப் 12 ஓவர்ஸ். ரிமைனிங் 8 ஓவர்ஸ் ஆமா. வந்து நம்ம வந்து ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேர்ட்டேருந்து ஒரு 8 ஓவர்ஸ் எடுக்கணும் அவ்வளோதான். ஸோ என்னன்னா, இதுல டீம்ல எனக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னா, டாப் ஆர்டருக்கு வந்து கரெக்ட்டான பேக்கப் இல்ல. இப்போ உனக்கு திலக் வர்மாவுக்கான இப்போ வந்து நீ கரெக்ட்டான ஒரு ஸ்ரேயஸ் ஐயர எடுக்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தோனே பிளேயிங் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கறது டவுட் தான். உன் டீம்லயே 3 வருஷம் இல்லாத ஒரு பிளேயர் எடுத்து வந்து நீ 11ஸ் ஆட வைப்பீங்களான்னு டவுட் தான். அதுக்கு நீ டைரக்ட் சப்ஸ்டிடியூட் வந்து நீ விஷான் கிஷன பண்ணணும். ஓப்பனிங் வந்து இப்போதைக்கு இப்பதான் ஓப்பனிங் கிளியர் ஆயிருக்கு. ஓப்பனிங் ப்ராப்ளமே கிளியர் ஆயிருக்கு. ஓப்பனிங் ப்ராப்ளம் கிளியர் ஆயிருக்கு. திருப்பியும் இப்போ திலக் வர்மா இன்ஜுரினால திலக் வர்மா இப்போ வந்து அரவிந்த் பிரெடிக்ஷன் படி இப்போ வந்து சுப்மன் கில் தலான்னு வந்துட்டு வைஸ் கேப்டன மாத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு பிரெடிக்ட் பண்ணாரு. நான் ப்ரெடிக்ட் பண்ணல. இது கம்பீரோட மைண்ட் செட் நான் வந்து யோசிச்சேன். எப்படி 2023 வேர்ல்ட் கப் முன்னாடி இந்தியா வந்து கிளியர் ஃபேவரட்ஸா உள்ள போனாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இதுலயும் இருக்கு. ஆன் எனி கிவன் டே 190, 200 அடிக்கிறதுக்கான பேட்டிங்கும் இருக்கு. ஒரு 170, 180 டிஃபெண்ட் பண்றதுக்கான பவுலிங்கும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவுக்கு கிளியர் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுல இருக்க கன்சர்ன் என்னன்னா வந்து, உனக்கு சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான் பெரிய கன்சர்னா இருக்கு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் இப்ப நீ பாசிட்டிவான அப்ரோச் பார்த்தீங்கன்னா, உனக்கு அபிஷேக் சர்மா வந்து ஹேமர் அண்ட் டாங் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவன் வந்து வச்சா குடுமி, சரிச்சா மொட்டை. பால்லேருந்து அவன விட்டுறலாம். சஞ்சு சாம்சன் நீ வந்து ஒரு பேங்கபிள்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு லீக்ல உனக்கு 8 மேட்ச் இருக்குன்னா, ஒரு 2 மேட்ச்ல அவன் அடிச்சிருவான்னு வச்சுக்கலாம். திலக் வர்மா தான் வந்து ஸ்டெபிலிட்டி குடுத்துட்டு இருந்தான் டீமுக்கு. நான் அவன தான் வந்து ரொம்ப அந்த டீம் வந்து மிஸ் பண்ணும் அவன் இல்லன்னா. அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இஷான் கிஷன் குடுப்பானாங்கிறது வந்து ப்ரீவியஸா குடுத்தது இல்ல. இஷான் கிஷனை பொறுத்தவரையும் ஆஃப் ஸ்பின்னர் வந்தாலே தலைவன் வந்து எப்போ அடிப்பான், எப்போ அடிக்க மாட்டான்னு எதுவும் சொல்ல முடியாது. நீ அந்த ஏசியா கப்ல கூட பார்த்தீனாலும் நம்ம வந்து டீம் டக்குன்னு வந்து கொலாப்ஸ் ஆனப்ப திலக் வர்மா தான் வந்து நமக்கு நிப்பாட்டி டீமை வந்து இன்னிங்ஸ பில்ட் பண்ணி கடைசிக்கு எடுத்துட்டு போனான். அந்த கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் வந்து மிஸ் ஆகுறான் டீம்ல. எனக்கு வந்து அந்த ஓப்பனிங்க்கு அடுத்து அந்த 3 அண்ட் 4 தான் பிரச்சனை. சூரியகுமாரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. கேட்டா வந்து நான் வந்து நெட்ல நல்லா பேட்டிங் பண்றேன். ஆனா மேட்ச்ல அடிக்க முடியலன்னு சொல்றான். அதுதான் ஒரே பிரச்சனையா இருக்கு. பவுலிங் ஒரு பெட்டரான இந்தியன் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. மிஸ் ஆன நீங்க வந்து சொல்றது நம்ம நியூசிலாந்து சீரியஸ் வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஸோ ஆமா. இந்த ஆனா நியூசிலாந்து அவங்களுக்கு வந்து ஜெய்ஸ்வால் அன்பார்ச்சுனேட் அவனுக்கு இடம் இல்ல. ஜித்தேஷ் சர்மா நல்லதா பண்ணாரு. பட் ஆனா இஷான் கிஷன் வந்து பியூர் ஃபார்ம்ல வந்திருக்காரு. காம்பினேஷன்னால ஜித்தேஷ் சர்மா ஆமா. வந்து வேற நோட்டபிள் மிஸ் அவுட் யாரும் இல்ல. ஸ்கில் வந்து தூக்காம இருந்திருந்தா ஜித்தேஷ் சர்மாவும் டீம்ல சரி ஓகே. அவ்வளவுதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நீங்க வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோல சந்திப்போம். பாய்.